என்ன கேட்டா நீ சொல்லு. எத்தனை தடவை சொல்றது? ஆமா ஆமா, மறதி. யாருக்கு? உன்னாலதான். ஆமா, நிச்சயமாதான். என்னால முடியாதுப்பா. ஐயோ, இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரல. யாரு? ஆமா, ரொம்ப துணிச்சல் தான். ஓ, நீ அங்க போயிட்டியா? எனக்கு தெரியும், இந்த மாதிரி 100 தடவை பார்த்திருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் உண்மையா வந்து நிப்பேன்னு எனக்கு தெரியும். வீடு முழுக்க குத்து விளக்கா இருக்கே. நம்ம பொண்ணு ஒரு வீட்டுக்கு எப்ப விளக்கேத்த போவான்னு எங்க அப்பா நினைச்சிட்டு இருக்காரு. யாருக்கு தெரியணும் என்னோட நம்பிக்கையும் நினைப்பும். ஹம், நான் கல்யாணம் பண்ணிக்கலையா, ஏதோ கிறுக்கு பிடிச்ச மாதிரி புலம்பிட்டு இருக்கேனா? சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாமே நாம வச்சுக்கிட்டதுதான், நம்ம சௌகரியத்துக்கு தான். கழுத்துல கட்டினதான் தாலியா? உடம்புல எங்க ஒட்டிட்டு இருந்தா என்ன? கையில கட்டினாலும் அது தாலிதான். யாருக்கு புரிய வைக்கணும்? என் புருஷன் ஜெயில இருக்கான். அவன் இத்தனை வருஷம் கழிச்சு வருவான், வந்து எனக்காக நிப்பான்னு எனக்கு தெரியும். நீ வருவேன்னு எனக்கு தெரியும். நான் சந்தோஷமா தான் இருக்கேன் தெரியுமா? நான் பண்ண போற காரியத்துக்கு திரும்பி எப்போ வருவேன், வருவேனா வரமாட்டேன்னு கூட எனக்கு தெரியல. இல்ல, வருவேன். எனக்கு தெரியும். என்னைக்காவது இப்படி எதாச்சியா திரும்பி பார்க்கும்போது என் முன்னாடி வந்து நிப்ப, நான் பாப்பேன். எனக்கு தெரியும். கோயிலுக்கு போயிட்டு வந்த வாசு, சாமி கிட்ட வேண்டியிருக்கேன், விட்டுரு வாசு, மண்டவாரி இறைச்சிரு. இந்த மாதிரி பசங்க எல்லாம் சாமி பார்த்துக்கு வாசு. எந்த சாமின? கையில வேல் வச்சிருப்பாரு அவரா? இல்ல கையில சக்கரம் வச்சிருப்பாரு அவரா? எந்த சாமின? என் சாமி எங்க இருக்குன்னு 7 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்க. என் சாமி எனக்கு என்னைக்கு உத்தரவு கொடுத்துருச்சுன்னு. இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் இதான முடிவு. ஒரு நியாயம்தான், ஒரு தர்மம் தான். அவன் சாகணும். அவன் செத்துட்டான்னா எல்லாம் முடிஞ்சு போச்சா? நாட்டில் இவன மாதிரி ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கா வாசு. அவனையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஜனங்களுக்கு இதெல்லாம் பழகி போச்சு. அவன் போயிட்டான்னா அவன் இடத்துக்கு இன்னொருத்த வர போறான். இப்ப நீ ஜெயில இருந்து வந்தப்ப அவன் செத்து இருந்தான்னு வை, அவன் கல்லறை பாபா இடிச்சுட்டு இருப்ப. வேண்டாப்பா. அவனை மாதிரி ஆளுங்களை அப்படியே விட்டுட்டா நாட்டையே கலர் ஆக்கிடுவாங்கண்ணே. அவன் செத்த அவன் இடத்துக்கு இன்னொருத்தன் வருவான்னு சொன்னீங்களே, நான் செத்த என் இடத்துக்கு இன்னொருத்தன் வரமாட்டானா? எட்ட மட்டும்தான் வந்துட்டு இருப்பானா? ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அவனை மாதிரி இருக்கலாம். ஆனா என்ன மாதிரி எங்கேயாவது ஒருத்தர் இருப்பான், வருவான்னு தெரியணும். அந்த பயம் இருக்கணும். என் காலில் தட்டின ஒரு கல்லு, என் காலில் குத்தின ஒரு முள்ளு நான் தூக்கி தூரம் போடுறேன். என் கண்ணில் பார்த்துட்டு என்னால் விட்டுட்டு போக முடியாது. என் இடத்த நான் சுத்தம் பண்றேன், அவ்வளவுதான். உன் வாழ்க்கை முக்கியடா. உன்னை பழைய மாதிரி வச்சு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நாங்கெல்லாம் இருக்கோம், கூட இருக்கா. 7 வருஷம் வாழ்க்கை போச்சேடா. 7 வருஷம் அவன் வாழ்ந்துட்டானே. இனிமே ஒரு நாள், ஒரு நிமிஷம்,
ஒரு நொடி கூட அவன் உயிரோட இருக்க கூடாது. இங்க புதுசா ஒரு விதை விழணும்னா முதல்ல எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி ஆகணும். நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன், அவ்வளவுதான். பக்கவா இருக்குல்ல இருக்கு சார். சந்தேகப்படுற மாதிரி எவனா இருந்தாலும் உள்ள தள்ளு. படிக்கட்டாங்க டென்ஷன் ஆகாதீங்க. பப்ளிக் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. என்ன பப்ளிக் என் சொல்ல போயிருக்கோம். காலைல பேப்பர்ல போடுவோம். மினிஸ்டர் வரைக்கும் சொன்னா கேளுங்க, முதல்ல போய் மாலையை போடுங்க. என்ன பிரச்சனை இல்ல. இவையா படிக்கட்டாங்க. தலைவர் அவர்கள் இப்பொழுது உங்கள் முன் உரையாற்றுவார். மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணுங்க. என்னாச்சு? அங்க பாருங்க, ஸ்டேஜோட படிக்கட்டு உடைஞ்சு போச்சீங்க. தலைவர் ஒரே டென்ஷனா இருக்காரு. அதனால ப்ரோகிராம் கேன்சல். தலைவர் கட்சி ஆபீஸ் போயிட்டு இருக்காரு. எவையா படிக்கட்டவன் அவமானப்படுத்துறதுக்குன்னே இருக்கீங்களா? எவனாவது மேல வந்தீங்க தொலைச்சு விடுவான். இல்ல 10 நிமிஷத்துல அந்த படிக்கட்டவன் இங்க இருக்கணும். புரியுதா? தம்பி ரொம்ப டென்ஷனா இருக்காரு, போய் சமாதானப்படுத்துங்க தம்பி. ஆமாயா, நான் தான் மாட்டினேன். நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் என்ன வாங்கி கட்ட வைங்க. சொன்னா கேளுங்க தம்பி, வாங்க தம்பி. விளங்காத பயிலுவா அவமானப்படுத்துறதுக்குன்னே இருக்கானுங்க. கூப்பிட்டு வச்சு கூட்டத்துல அவமானப்படுத்திட்டாங்க. நாட்டி போயிடலாம். படிப்புறாங்க மட பசங்க. என்ன விளையாடுறா எல்லாமே. அவன் பேர் என்ன? யாருப்பா? அப்பா சொல்லு. யார் சொல்றது? நல்ல பேர். சொல்லுங்க. யாருப்பா? நல்ல பேர்ரா. யாருப்பா? சொல்லு. உனக்கு நில்லடா. அப்படி சொல்லுங்க. கீழே என்ன சத்தம்? தெரியலங்க. ஆமா, நீ யாரு? இந்த படிக்கட்டுனது நான் தாங்க. தலைவர் வர சொன்னாரா? ஓ, அது நீதானா? உன்னை தான் தேடிட்டு இருக்காரு. போ வப்பா ராப்பு. இன்னைக்கு யாரு மூஞ்சில முழிச்சியோ